அரசு அவங்களுடைய அமைச்சரவையில எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த பதவியில வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட் நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு நிறைய பேர் விமர்சனமும் பண்ணாங்க. எதுக்காக இந்த டிலே, எதுக்கு அமைச்சரவையில யாரா இருக்க போறாங்க, யாரா இருக்க போறாங்கிறத பதவியேற்பு விழாவில் அறிவிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பதவி, எந்தெந்த துறையை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை இன்னும் வெளியே வரலையே அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டே இருந்தாங்க. இது அதிமுகவுக்கு ஒரு காரணமா, ஏன்னா அவங்க வர மாதிரி இருக்கிறதுனாலதான் நீங்க இப்ப எல்லாத்தையும் டிலே பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சுட்டிக்காட்டி பேசப்பட்டு இருந்தது. இப்போ மினிஸ்ட்ரி வந்து அறிவிச்சிருக்காங்க யாராருக்கு எந்த பதவி அப்படிங்கிற அறிவிச்சிருக்காங்க, எந்த பொறுப்பு அப்படிங்கிற அறிவிச்சிருக்காங்க. வாங்க அந்த பதிவுக்குள்ள போகலாம். வந்து தன்னுடைய பொறுப்புல நிறைய விஷயங்களை வந்து தற்போது வச்சிருக்காரு. சப்போஸ் மினிஸ்ட்ரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர்களும் அது மாதிரி டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேக்சிமம் 32-34 அமைச்சர்கள் வரையும் போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த இதுவுமே ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்குதான் ஆக்சுவலா. ஏன்னா விஜய் அவர்கள் இவ்வளோ துறையை கையில் வச்சிருக்குது, காரணம் என்ன? இல்ல அவரு எல்லாமே அவரே பார்க்கணும்னு நினைக்கிறாரா, இல்ல ஆள் இல்லையா தாவேக்கால அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்க என்னென்ன துறை அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பொது நிர்வாகம், இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி, இந்திய வனப்பணி, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல்துறை, உள்துறை சிறப்பு திட்ட செயலகம், மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தை முதியோர் மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் குடிநீர் வளங்கள் ஆகியவை விஜய் மினிஸ்ட்ரிக்குள்ள இவ்வளோ துறையை அவர் வச்சிருக்காரு. அவர் தான் அதை வந்து பார்த்துக்க போறாரு. இப்ப இது வந்து தற்போதைய அவர் வகிக்கிற துறை தான். அதுக்கப்புறம் என் ஆனந்த், பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் வந்து எந்தெந்த துறையை வச்சிருக்காருன்னு நம்ம பார்த்தோம்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஒன்றியம், வறுமை ஒழிப்பு திட்டம், ஊரக கடன் சுமை, இந்த அதாவது லோக்கல் பாடிஸ் விஷயங்கள் எல்லாத்தையும் டெவலப் பண்றதுக்காக அவர் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து நீர்ப்பாசனம், சிறு நீர்ப்பாசனம் உள்ளிட்ட நீர்ப்பாசன திட்டங்கள் ஆகியவற்றை பொறுப்பு வைக்கிறார். அதாவது நீர்வளத்துறை பிளஸ் லோக்கல் பஞ்சாயத்தெல்லாம் டெவலப் பண்றதுக்காக இவரை அந்த துறைகளுக்கு அமைச்சரா அறிவிச்சிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களை வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா இது வந்து நிதித்துறை வந்து இவருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான யாருமே அதை யோசிச்சு பார்க்கல. இப்போது நிதித்துறை வந்து அவருக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இவருக்கு தெரியும். அப்படிங்கும் போது இதை வந்து ஈஸியா கையாள்வாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு எடுத்துதான் விஜய் அவர்கள் நம்பிக்கை வச்சு அவர் கொடுத்திருப்பாரு. ஏன்னா மற்ற எல்லாருமே இந்த துறைகளுக்கு புதுசு, செங்கோட்டையன் அவர்களை தவிர. அதனால இந்த நிதித்துறை வந்து செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்தது நல்ல சாய்ஸா தான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். நிதி பிளஸ் ஓய்வூதிய திட்டங்கள், யாராருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், ஓய்வூதிய படிகளை மேற்கொண்டு அதை கவனிச்சுக்கிறது தான் அவருடைய பொறுப்பு. அதுக்கப்புறம் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், இது வந்து நம்ம வந்து இந்த பொறுப்பு தான் ஆக்சுவலா செங்கோட்டையன் அவர்களுக்கு போகும்னு நினைச்சது. பொதுப்பணித்துறை பிளஸ் விளையாட்டுத்துறை, இது ரெண்டுமே ஆல்ரெடி ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு விளையாட்டு துறையை சேர்ந்தவர்னு தெரியும், அவர் ஸ்போர்ட்ஸ்லயும் ஈடுபாடு உள்ளவர்னு தெரியும். இப்ப அவருக்கு வந்து விளையாட்டுத்துறை, அந்த பொதுப்பணித்துறை வந்து கொடுத்திருக்காங்க. இதை அவர் எப்படி கையாள்வாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆக்சுவலா ஒவ்வொரு மினிஸ்டருமே அவர் கொடுத்திருக்க துறையை எப்படி சரிவர கையாள போறாங்க அப்படிங்கிற பொறுத்தா இருக்கும். சப்போஸ் இது வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. சுகாதாரம், மருத்துவம், குடும்ப நலன், மருத்துவ கல்வி, இந்த துறைகள் எல்லாம் இதை கிட்டத்தட்ட மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மருத்துவத்துறையை தான் ஆக்சுவலா அருண்ராஜ் அவர்கள் வந்து பார்க்க போறாங்க. கிட்டத்தட்ட இவர் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸரா இருந்தாலும் ஆக்சுவலா இவர் ஒரு டாக்டரும் கூட. இவர் தான் இந்த பொறுப்புகளை பார்க்க போறாரு. நெக்ஸ்ட் சிடிஆர் நிர்மல்குமார், இவர் வந்து சட்டத்துறை மற்றும் எரிசக்தி வளங்கள் மற்றும் மரபுசாரா எரிசக்தி மேம்பாடு, சட்ட நீதிமன்றங்கள், சிறைச்சாலைகள் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டமன்றங்கள், எரிசக்தி வளங்கள் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அப்படிங்கிற பதவியில் வந்திருக்காரு. மின்சாரம் மற்றும் மரபுசாரா எரிசக்தி மேம்பாடு, சட்ட நீதிமன்றங்கள், சிறைச்சாலைகள் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டமன்றம், ஆளுநர் தேர்தல் மற்றும் கடவுச்சீட்டுகள் போன்ற துறைகளை வந்து இவர் மேற்பார்வையிறதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏ ராஜ்மோகன் அவர்கள், அரசு பள்ளி கல்வி, தமிழ் அபிவிருத்தி, தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அப்படிங்கிற பதவிக்கு அவரை வந்து நியமிச்சிருக்காங்க. இதுல வந்து பள்ளி கல்வி, தொல்லியல், தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாடு, தகவல் மற்றும் விளம்பரம், திரைப்பட தொழில்நுட்பம் மற்றும் ஒளிப்பதிவு சட்டம், செய்தித்தாள் கட்டுப்பாடு, எழுதுபொருள் மற்றும் அச்சிடுதல், அரசு அச்சகம் ஆகியவரே அவர் துறைகள்ல வந்து இதெல்லாம் அந்த துறைகளுக்கு கீழே வரும். வந்து பி வெங்கட்ரமண, உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை, இந்த துறை தான் அவர் வைக்கப்படும். அது கீழே வர்றது என்னன்னா, உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல், நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் விலை கட்டுப்பாடு ஆகியவை அவரது பொறுப்புகள் வந்து இந்த விஷயங்கள்லாம் அடங்கும். நெக்ஸ்ட் வந்து டி கே பிரபு அவர்கள்,
காரைக்குடியில போட்டியிட்டு சீமானவர்களை தோற்கடிச்ச அவர் வந்து எது மாதிரியான அவர் தொழில்துறை மற்றும் முதலீடு மேம்பாட்டிற்கு பொறுப்பான தொழில்துறையில அவர் பொறுப்பு வகிக்கிறாரு. பிரபு அவர்கள் கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறைகளில் தலைவராக விளங்கும் இயற்கை வளங்கள் இந்த துறையோட அமைச்சரா டி.கே. பிரபு அங்கம் வைக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து கீர்த்தனா அவர்கள் வந்து என்னன்னா தொழில்துறை மற்றும் முதலீட்டு மேம்பாட்டிற்கு பொறுப்பான தொழில்துறை அமைச்சரா அவங்க வந்து பதவி வைக்க போறாங்க. இந்த நம்ம பட்டியலிட்ட அனைத்துமே ஒரு 10 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே இந்த 2-3 துறைகளை வந்து கையகப்படுத்திருக்காங்க. சாரி 2-3 துறைகளை தன்னுடன் வச்சிருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இது வந்து மினிஸ்ட்ரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது 32-34 அமைச்சர்கள் உள்ள வரும்பொழுது இப்ப எல்லாமே மாறுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு துறை வர வாய்ப்பு இருக்கு, இல்ல ஒவ்வொருத்தவங்களும் 2 துறை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம அந்த என்ன மினிஸ்ட்ரியா இருக்காங்க அவங்களுக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இப்போ காங்கிரஸ்ல இருந்து 2 அமைச்சர்கள் வரணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் அவங்க 2 பேர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சில துறைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மெயினா முஸ்லீம் அதாவது சிறுபான்மையருக்கு முஸ்லீம் சம்பந்தப்பட்ட சமுதாயத்துல கொடுத்து அவங்களுக்கு சில துறைகளை அமைச்சராக கொடுக்கும்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதை தாவேக்கா எப்படி பார்க்கணும் நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கேல இருந்து சில பேர் டிவிகே கட்சிக்கு வராங்க அப்படின்னா இப்ப அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க, இல்ல அதுல ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவங்க உள்ள வர போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். இது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு நம்ம தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க விஷயத்த ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துற விஷயமா தான் அமையும். அதிமுக சைட்ல இருந்து உள்ள வந்தா, ஆனா ஒரு முதலமைச்சரா ஒரு அரசியல் தலைவரா அதிமுக உள்ள வர்றத அவர் வந்து எப்படி கையாள போறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனா ஆக்சுவலா அவர் போய் சந்திச்சதும் அரசியல் ரீதியாகவும் அவர் கட்சியே இருந்து பார்க்கும்போது சரி. ஏன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வந்து ஒண்ணு சேருங்கிற நிலைமையில இருந்தப்ப அப்போ வந்து விஜய் அவர்கள் அதை ஒரு பாட்டை வந்து நம்ம சைட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. ஏன்னா அவங்க பர்சன் ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல விஜய் அவர்கள் ஆக்சுவலா சொல்ல போனா அவர் டாக்டிக்கலாவே பக்காவா பிளான் பண்ணி தான் எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஈஸியா விட்டுறக்கூடாது. ஏன்னா உங்க சைடு ஒரு 5 பேர் இருக்காங்க, இங்கிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க எப்ப வேணாலும் வேற கவுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லாமே டிஎம் கேட்டு பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் உங்க மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா எக்ஸ்ட்ரா எம்எல்ஏவை ஆதரவை நம்ம வச்சுக்கணும், தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. இதை விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சரியான விஷயம் தான். இப்ப மினிஸ்ட்ரி வந்து அறிவிச்சிருக்காங்க பதவி. இது வந்து இன்னமும் சீக்கிரமா இன்னும் நிறைய பேரை வந்து மினிஸ்ட்ரியில வந்து அறிவிக்கணும். அப்பதான் இன்னமும் ஸ்பீடா ஒர்க் பண்றதுக்கான அவங்க வந்து அந்த விஷயங்களை எடுத்து பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய வரும். ஆனா அதையும் எடுத்து கௌதம் பண்ற விஷயமும் கிடையாது. அதுவும் அவர்களுக்கு தெரியும். பொறுத்து வந்து பார்க்கலாம் எது மாதிரியான விஷயங்களை வந்து இன்னமும் பண்ற விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களா பண்றாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா எதிரிகள் வந்து காத்துக்கிட்டே இருக்காங்க எப்போ கீழே விழுவோம் அப்படிங்கிறதுக்காக. இதை சரியான முறையில விஜய் அணுகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.